சொல்றாரு, நான் ஒரு பொருளை போட்டுட்டேன்னா உன் தோட்டத்துக்கு காவலன் தேவையில்லைங்கிறார். ஏன்னா போட்டிருக்க பொருளே காவலன் தான். அவர் எங்க இருந்து போது எவன் வந்து திருட முடியும் அப்படிங்கிறார். அப்ப நீ அடிக்கடி நீ களவாடுறவனுக்கான வாய்ப்பை கொடுக்குற. நீங்க வாங்க என் தோட்டத்தில் எடுத்துக்கங்க, நான் இங்க இருக்கேன் பாருங்க அப்படிங்கிற வாய்ப்பை நீ அடிக்கடி கொடுக்கறதுனால தான் குரு என்ன சொல்றாருன்னா, என்னையும் நம்பவில்லை உன்னையும் நம்பவில்லை, அதனாலே நீ தண்டிக்கப்படுவாய், நீ பாதிக்கப்படுவாய். அப்போ உன் தோட்டத்தில் இருக்கிற பொருள்கள் களவாடப்படும். அதுக்கு வாய்ப்புகளை நீயே கொடுக்குற. தவளை தன் வாயாலே கெடும் மாதிரி 6 மாதத்துக்கு இந்த தியானம், 6 மாதத்துக்கு நொந்த தியானம், அந்த மாதிரி இதை கேட்கறது அதை கேட்கறது, எவன் கேட்கறதுக்கு இருக்கிறான். இப்போ நீ ஏதோ ஒன்று தியானம் பண்ணுற, எவனோ ஒரு குருநாதர் கேட்க போகிறேன், நான் என்ன உன்னை கேட்கவா போகிறேன், இல்லை உன் மேலே என்ன கேஸ் போட போகிறேன்னா, ஏப்பா என்னை விட்டு போனேன், என்னை விட்டு செஞ்சேன்னு. நீ தான் உன் சௌரியத்துக்கு நீ பாட்டில் வாழ்விய, நீ பாட்டில் வருவ, உட்காருவ, சாப்பிடுவ, மண்டையை சொறிவ, மேலே பார்ப்ப, கீழே பார்ப்ப, அப்புறம் அங்கிட்டு நடப்ப, இங்கிட்டு நடப்ப. நீ என்ன ட்ராமாவுக்கு ஏதோ ரிகர்சல் பார்க்க வந்தியா என்ன? அந்த ரிகர்சல் கிடையாது இல்லை. அப்போ ஒரு குருக்கிட்ட வரும்போதே ஒரு ரிகர்சலுக்கு வர்ற மாதிரி வரக்கூடாது இல்லை. அதுவே முதல்ல பேசிக்கே முதல்ல தவறு இல்லை. குருங்கிறவன் வாழ்வோ சாவோ வாழ்வழிக்க போகிறவங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே குழந்தையும் தாயையும் காப்பாற்றணும். அப்போ எப்படி நிற்கிறோம், அந்த மாதிரி தான் குருக்கிட்ட வரணும். அப்படியே இன்னும் சலூன் ஷாப்புக்குள்ளே போகிற மாதிரியே உள்ளே வர்றது, ஜவுளி கடைக்குள்ளே போகிற மாதிரியே வர்றது, எல்லாம் என்னப்பா அதெல்லாம் அவங்க கதை. இது இல்லைல்ல, இது பேசிக்காக இது யாருக்கு சொல்லிக் கொடுப்பா? யார் சொல்லிக் கொடுப்பா? குருங்கிறவன் யாவன் சுண்டல் விற்கிறவனா குரு? அந்த காற்றை கொடுக்கக்கூடியவன்டா. காற்றை எடுத்துட்டு ஒரு லயமான காற்றை எடுத்துட்டு வந்து உனக்கு வாகிக்க கொடுக்க வந்திருக்கிற ஒருத்தன், வாழ்வை கொடுக்க வந்திருக்க ஒருத்தன்ட்ட நீ பார்க்க வரும்போது எப்படி வரணும்? அப்போ இதுதானே. அப்போ அதான் சொல்கிறாங்க, குருவை வணங்க வேண்டாம், நீ வரும்போதே அடக்க உடக்கமா வா. நீ வரும்போது எப்படி வரணும், அந்த உள்ளுக்குள்ளே தெரியும். அவன் என்ன, நீ இந்த பந்தலுக்குள்ளே கிடையாது, நீ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நீ என்ன ஆள், எப்படி கிளம்புவோ, என்ன பண்ணுவோ, என்ன பேச, எல்லாம் தான் கண்காணிக்கிறான்ல அவன். அந்த நடவடிக்கை அக்கிரமங்களுக்குள்ளேயும் இருக்குங்கிறான். உன்னுடைய நடவடிக்கையில் தான் என்னுடைய பொருளை நீ பயன்படுத்த முடியுமா முடியாதுங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது.